ஆமாங்க, கோயம்பேடு, அண்ணா நகர், மதுரவாயல், அம்பத்தூர், பூந்தமல்லி இந்த 5 பிரேம் லொகேஷனுக்கு சென்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. பொதுவா இப்ப நான் சொன்ன இந்த 5 பிரேம் லொகேஷன்ல ஏதாவது ஒரு லொகேஷன் பக்கத்துல லேண்ட் இருந்தாலேயும் அதோட அப்ரிசியேஷன் செம்ம ஹைல இருக்கும். ஆனா இப்ப நான் சொன்ன இந்த 5 பிரேம் லொகேஷனுக்கு சென்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. சோ இதோட அப்ரிசியேஷன் எப்படி இருக்கும் அப்படின்றது நான் சொல்ல உங்களுக்கு தெரிய வேண்டியது கிடையாது. சோ எனக்கு பின்னாடி தெரியுது இல்லையா, இந்த வீட்டோட ஓனர் சரியா 12 வருஷத்துக்கு முன்னாடி இங்கே பெர் ஸ்கொயர் ஃபீட் வெறும் 900 ரூபாய் வாங்கினாரு. ஆனா இன்னைக்கு இந்த சரௌண்டிங்ல வேற எங்கேயுமே லே அவுட் கிடையாது. இன்னும் ஒரு மாசம் வெயிட் பண்ணீங்க அப்படின்னா இந்த ப்ராஜெக்ட்லயே பிளாட் இருக்காது. ஏன்னா அவ்வளவு ஹாட்டா சேல் ஆகக்கூடிய ஒரு லொகேஷன்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. சரிப்பா, இந்த சரௌண்டிங்ல லே அவுட் இல்லாம போறதுக்கு காரணம் என்ன சொல்லி கேட்டீங்கன்னா, இந்த பிளாட்டை சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும் எல்லாமே ரெசிடென்ஷியல் தான். இது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட் லொகேட் ஆகக்கூடிய லொகேஷன். நான் சொன்ன மாதிரி 5 பிரேம் லொகேஷனுக்கு சென்டர்ல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட் இருக்குது. இதையுமே தாண்டி இதுக்கப்புறம் இங்க பாத்தீங்கன்னா லேக்கை வந்து பார்க்கா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ டெவலப் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படின்றத தாண்டி இப்போ நான் நிற்கக்கூடிய இந்த செகண்ட்ல ஒர்க் நடந்துகிட்டு இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி கண்டிப்பா பெரிய குரோத் எதிர்பார்க்க முடியும். ஸோ இதுதாங்க உங்களுக்கான லாஸ்ட் சான்ஸ். ஓகேங்களா, இது விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த சரௌண்டிங்ல வேற பிளாட்டே கிடையாது. திரும்ப சொல்றேன், பிளாட்டுமே ரொம்ப லிமிட்டடா இருக்குது. இந்த பிளாட் இப்போ சிஎம்டி அப்ரூவலும் இருக்குது. ஸோ இதையுமே நோட் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ஸோ சிஎம்டி அப்ரூவல்ல ரொம்ப லிமிட்டா பிரேம் லொகேஷன்ல இங்க ப்ராஜெக்ட் அவைலபிளா இருக்குது. ஸோ எந்த அளவுக்கு சீக்கிரமா வர முடியுமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிச்ச ப்ராஜெக்ட் சூஸ் பண்ணிக்க முடியும். இன்னொரு விஷயத்தை நோட் பண்ணிக்கோங்க, இந்த சரௌண்டிங்ல இருக்கக்கூடிய கடைசி ப்ராஜெக்டான இந்த ப்ராஜெக்ட்ல இப்போ இன்னும் வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா, தார் ரோட்லாம் போட்டு இன்னும் வேலையை முடிக்கல. ஸோ இப்போ டெவலப்பிங் கண்டிஷன்ல இருக்குது. இப்போ வந்து புக் பண்ணீங்க அப்படின்னா ரேட் ரொம்ப கம்மியாக புக் பண்ணிக்கிற முடியும். அதனால எவ்வளவு சீக்கிரம் வரீங்களோ ஸோ அவ்வளவு சீக்கிரம் இங்க வந்து புக் பண்ண பாருங்க. ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்க போறோம். ஸோ அதனால நீங்க இந்த வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் தான் அமீர் கான், மார்க்கெட் தமிழ் யூடியூப் சேனல்ல இருந்து. இதுவரை நீங்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும் பத்தாது, பக்கத்துல பெல் பட்டன் அழுத்திக்கோங்க. அப்பதான் இது மாதிரி நம்ம அடுத்த எந்த வீடியோ போட்டாலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகேங்க, இந்த வீடியோ நான் சொல்ல போறது இல்லாம உங்களுக்கு வேற டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்க ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்கிரீன்லயும் கொடுத்துருக்கேன், டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது. இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பரான பிரேம் லொகேஷன்ல இருக்கக்கூடிய ஒரு ப்ராஜெக்ட் தாங்க ரிவ்யூ பண்ண வந்திருக்கோம். நம்ம முதல்ல சொன்ன போல தான் கிட்டத்தட்ட ஒரு 5 பிரேம் லொகேஷனுக்கு மத்தியில தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நம்ம ரிவ்யூ பண்ண கூப்பிட்டுருக்கிறது விவோ ரியாலிட்டி. ஆக்சுவலி இவங்க நிறைய ப்ராஜெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது பூஜா அவென்யூ அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் நேம் வச்சிருக்காங்க. சோ இந்த ப்ராஜெக்ட் பாத்தீங்கன்னா திருவேற்காடு லொகேட்டா இருக்குங்க. சோ இன்னும் எக்ஸாக்ட்டா சொல்லணும் அப்படின்னா திருவேற்காடு அய்யனம் பக்கத்துல தான் இந்த ப்ராஜெக்ட் லொகேட்டா இருக்குது. சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை பொறுத்தவரை மொத்தமா ஒரு 16 யூனிட் போட்டிருக்காங்க. அதுல ஆல்ரெடி இந்த கண்டிஷன்லயும் ஒரு 3 யூனிட் பாத்தீங்க அப்படின்னா சோல்ட் அவுட் ஆயிருச்சு. சோ இன்னும் ஒரு 13 தான் இருக்குது. சோ நான் திரும்பவும் சொல்றேன், இந்த ப்ராஜெக்ட் இப்ப வேலை நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் சொல்ல போறது எல்லாமே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வரக்கூடியது. ஓகேங்களா, சோ ஃபென்சிங் போறதுக்காக கல் நட்டுருக்காங்க. அதே மாதிரி ரோட் டெவலப் பண்றாங்க. சோ உள்ளுக்குள்ள இபிஎம் இருக்குது. அப்படி பார்க்கும்போது உங்களால உடனே வீடு கட்டி குடியேறதுக்கு என்னென்ன தேவையோ அது எல்லாமே இங்க கொண்டு வந்துருவாங்க. ஓகேங்களா, சோ ஆல்ரெடி இந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ள வீடு இருக்குது. ஓகேங்களா, சோ வீடும் இருக்குது. இப்போவே 2 பேர் பிளாட்டும் வாங்கிட்டாங்க. சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் இப்போ சிஎம்டி அப்ரூவல் இருக்குது. சோ அப்படி பார்க்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல இங்க உங்களால உடனே வீடு கட்டி குடியேற முடியும். ஓகேங்களா, சோ குடியேறினீங்க அப்படின்னா நீங்க தான் ஃபர்ஸ்ட் வர்றீங்க அப்படின்றது கிடையவே கிடையாது. இங்க இருந்து சுத்தி பார்த்தாலே தெரியும் எந்த அளவுக்கு குடியிருப்புக்கு மத்தியில் இருக்குது ப்ராஜெக்ட் அப்படின்றது. சோ ஓகேப்பா, சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டுக்கு பக்கத்துல என்னென்ன ஊருப்பா இருக்குது, எத்தனை கிலோமீட்டர் இருக்கு, இல்ல எத்தனை நிமிஷத்துல போய்க்க முடியும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மதுரவாயலுங்க. சோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து மதுரவாயலுக்கு உங்களால அதிகபட்சம் 4 கிலோமீட்டர் போய்க்க முடியும். இதை விட இன்னும் க்ளோஸா பாத்தீங்க அப்படின்னா அம்பத்தூர் இருக்குது. சோ அம்பத்தூருக்கு வெறும் 3 கிலோமீட்டர் போய்க்க முடியும். இது இல்லாம ரொம்ப ஃபேவரட்டான கோயம்பேடு. சோ சென்னையில மட்டும் இல்ல, தமிழ்நாட்டுல எல்லா பத்திக்குமே தெரியும் கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு. சோ இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அதிகபட்சம் ஒரு 8 கிலோமீட்டர் போய்க்க முடியும். சோ இது இல்லாம பூந்தமல்லி. சோ பூந்தமல்லிக்கும் இந்த ப்ராஜெக்ட்ல இருந்து அதே 8 கிலோமீட்டர் போய்க்க முடியும். சோ அப்படின்னா யோசிச்சு பாருங்க இந்த ப்ராஜெக்ட் எந்த அளவுக்கு ஒரு மெயினான ஹாட்டான லொகேஷன் லொகேட்டா இருக்கப்படுறது. சோ இதையுமே தாண்டி இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீங்க மெயின் ரோட்ல இருந்து வர்ற வழி எல்லாமே பாத்தீங்க அப்படின்னா குடியிருப்பு தாங்க இருக்குது. சோ வீடுகள் எக்கச்சக்கமான வீடுகளை தாண்டி தான் நீங்க இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வர மாதிரி இருக்கும். சோ இதையுமே தாண்டி நம்ம முதல்ல சொல்லிருக்கேன், இந்த ப்ராஜெக்ட் இந்த சரௌண்டிங்ல கூட கடைசி ப்ராஜெக்ட் நினைக்கிறேன். எனக்கு அப்புறம் எங்கேயுமே லேஅவுட் நான் பார்க்கல. சோ அப்படி இருக்கும்போது இந்த ப்ராஜெக்ட்ல சில பிளாட்ஸ் தான் இன்னும் இருக்குது. ஒரு மொத்தத்துக்கு ஒரு 13 தான் இப்போ அவைலபிளா இருக்குது. சோ இந்த லொகேஷன்ல நீங்க லேண்ட் பாக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ப்ராஜெக்ட் வந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்க முடிவை ஸ்ட்ராங் ஆயிடுங்க. சோ நான் என்னதான் இந்த வீடியோ சொன்னாலுமே நீங்க நேர்ல வந்து பார்த்தா தான் உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். சோ மறக்காம இங்க வந்து பார்த்துட்டு அப்புறம் உங்க முடிவு ஸ்ட்ராங் ஆடுங்க. ஓகேங்க, சோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் பொறுத்தவரை இந்த ப்ராஜெக்ட்ல 866 ஸ்கொயர் ஃபீட்ல இருந்து 1554 ஸ்கொயர் ஃபீட் வரையும் இங்க லேண்ட் ஏரியா அவைலபிளா இருக்குது. சோ அப்படிப்பட்ட இந்த லொகேஷன்ல பெர் ஸ்கொயர் ஃபீட் 6800 ரூபாய்னு சொல்லி இப்ப செல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மேபி ஃபியூச்சர்ல இன்னுமே கூடும். லேண்ட் இன்னும் டெவலப் பண்ணிட்டாங்க அப்படின்னா இன்னுமே கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சோ அதனால இப்போ 6800 செல் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அப்படி பார்க்கும்போது உங்க கையில ஒரு 58,80,000 ரூபாய் இருந்தாலே போதும், உங்களால இங்கே ஒரு லேண்டை சொந்தமாக்கிற முடியும். சோ அப்படிப்பட்ட இந்த
ப்ராஜெக்ட்ல வீடு கட்டுற மாதிரி அப்படின்னா எவ்வளோப்பா வரும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, அதுக்கு முன்னாடி இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அபார்ட்மெண்ட் இருக்குங்க. ஸோ அபார்ட்மெண்ட் ஃபிளாட்டே பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட 1 crore கிட்ட போய்கிட்டு இருக்கு. ஸோ அதை கம்பேர் பண்ணும்போது இங்கே இடத்தோட லக்ஸரியான தனி வீடு அதே பட்ஜெட்டில் உங்களால் கட்டிக்கிற முடியும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட்டை நீங்கள் பார்க்க வரீங்க அப்படின்னா உங்களுக்கு இவங்க சைட் விசிட்டுமே அரேஞ்ச் பண்ணி தர்றாங்க. ஸோ அதையுமே தாண்டி இந்த ப்ராஜெக்ட்ல அடுத்து வேற growth இருக்காப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இங்கே இருக்கு இல்லையா, ஸோ இந்த லேக், ஸோ அயனாம்பாக்கம் லேக் அப்படின்றது லேக்காக இருந்தது. இப்போ எல்லாமே தூர்வாரி இப்போ பார்த்தீங்கன்னா வேலை நடந்துகிட்டு இருக்குது. இந்த லேக்கை பார்க்காக மாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்த செகண்ட் இப்போ என் கண்ணு முன்னாடி வேலை நடந்துகிட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ பார்க்காக மாற்றிட்டாங்க அப்படின்னா இதை விட இன்னுமே ரேட் அப்ரிசியேஷன் ஆயிரும். ஸோ வேற எங்கேயோ போயிடும். ஸோ அதுக்கு முன்னாடியே நீங்கள் இங்கே வாங்கிட்டீங்க அப்படின்றது ஒரு நல்ல ஆப்ஷனாக இருக்கும். ஸோ அப்படிப்பட்ட இந்த ப்ராஜெக்ட் யாருக்கெல்லாம் சூட்டபுளாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, நான் முதல்ல சொன்ன மாதிரி தான், நீங்கள் கோயம்பேடு, அண்ணா நகர், மதுரவாயில், அம்பத்தூர், பூந்தமல்லி, ஸோ இந்த சரௌண்டிங்கில் ஒரு லேண்டு பார்க்குறீங்க, அது குடியிருப்புக்கு மத்தியில் நல்ல திக்கான ரெசிடென்சிக்கு மத்தியில் ஒரு லேண்டு பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராஜெக்ட் சூட்டபுளாக இருக்கும். ஸோ இப்போ நான் சொன்னது இல்லாமல் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஃபோன் பண்ணியோ வாட்ஸ்அப் பண்ணி கேட்டுக்கலாம். ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் எல்லாமே ஸ்க்ரீன்லேயும் கொடுத்துருக்கு, டிஸ்கிரிப்ஷன் இருக்குது. ஓகே, வீடியோ முடிச்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு, இந்த வீடியோ வேறு யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு நீங்கள் இந்த வீடியோ ஷேர் பண்ணிருங்க. இதே மாதிரி இன்னொரு சூப்பரான வீடியோ சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் அமீர். டாடா, பை பை, see you.